This is Nafil from Metaflame. Array series இருந்து topic name find peak element. So இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் பைனரி சர்ச். நம்ம ஆல்ரெடி பைனரி சர்ச் வீடியோ போட்டிருக்கோம். செக் அவுட் தட். ஸோ இன்னைக்கு கொஷினை பார்ப்போம். ரைட். ஸோ இங்கே வந்து பீக் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பீக் எலமெண்ட் இஸ் an element that is strictly greater than its neighbor. ஸோ நைபர்னும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் அதோட நைபர்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க. So given index start with 0th index, okay, peak element and return. So if array contains multiple peaks, return any one of the peak, right? ஏதாவது ஒரு peak element return பண்ணா போதும். ஸோ இங்க பாருங்க, நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you must write an algorithm that runs in big O of log n. ஸோ big O of log n போது நமக்கு பைனரி சர்ச் தான் big O of log n ஞாபகம் வரும், ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பைனரி சர்ச்சில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளோட கொஷின், அதாவது டெஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஸோ 1 2 3 1. ஸோ இங்கே வந்து பீக் எலமெண்ட் பார்க்கும்போது 3, ரைட்? ஸோ 3 இஸ் அ பீக் எலமெண்ட் அண்ட் யுவர் ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் 2. நமக்கு 2ன்ற இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். எப்படின்னும் போது, ஸோ இங்கே 1 இருக்கா? ஸோ இங்கே 1க்கு லெஃப்ட் நைபர் யாரும் இல்லை. ஸோ அது வந்து எப்போவுமே -1 தான் எடுத்துக்கணும், ரைட்? ஸோ ரைட் நைபர் பார்க்கும்போது 2. ஸோ 1 வந்து கிரேட்டர் பீக் எலிமெண்ட் கிடையாது, ஏன்னா ரைட் நம்பர் பெருசாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஐட்ரேட் பண்ணும். ஸோ 2க்கு வந்து லெஃப்ட் நைபர் 1 அண்ட் 3. ஸோ பீக் எலிமெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போவோம். 3ன்னு பார்க்கும்போது 2 அண்ட் 1, ரைட்? அப்போ 3 தான் பீக் எலிமெண்ட் இங்கே, ரைட்? ஸோ 3யை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அதாவது 3யோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து 4ன்னு இருக்கு, இந்த லாஸ்ட் எலிமெண்ட் 4ன்னு இருக்கும் போது இங்க என்ன வரும் அப்படின் போது, இங்க லெஃப்ட்டுக்கு சாரி ரைட் நைபர் இல்லையே. அப்போ 4 ரிட்டர்ன் பண்ணலாமா? எஸ், ரிட்டர்ன் பண்ணலாம். அதுதான் இந்த செகண்ட் டெஸ்ட் கேஸ்ல நம்மளால பார்க்கலாம். ஸோ இங்க செகண்ட் டெஸ்ட் கேஸ்ல அதுதான் இருக்கு. ஸோ 1 2 1 3 5 6 4. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 பீக் எலமெண்ட்டுக்கு, அதாவது 2 வந்து ஒரு பீக் எலமெண்ட் அண்ட் 6 வந்து ஒரு பீக் எலமெண்ட், ரைட்? எப்படின்னும் போது இங்க வந்து 2 வந்து லெஃப்ட் நைபர் யார் 1, ரைட் நைபர் யார் 1. அப்போ 2 தான் பீக் எலமெண்ட், ரைட்? வெயிட் a minute. 2 தான் பீக் எலமெண்ட். அதே மாதிரி 6க்கு பார்த்தோம்னா 5 தான் லெஃப்ட் நைபர், 4 வந்து ரைட் நைபர், ரைட்? ஸோ அதுதான் பீக் எலமெண்ட். ஸோ அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, your function can return either index 1 where the peak element is 2 or index 5 where the peak element is 6. ஸோ 2 பீக் எலமெண்ட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பீக் எலமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? இதுதான் கொஷின் அண்ட் லாஜிக். ஸோ நம்ம கோட் பண்ணின லாஜிக்கை பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்க்கு 2 பாயிண்டர்ஸ் தேவைப்படும், லோ அண்ட் ஹை, ரைட்? ஸோ லோ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும், ஹை வந்து லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும். ஸோ நம்ம வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோ லெஸ் தென் ஈக்குவல் டு ஹை. ஸோ பைனரி சர்ச்ன்ட்டோம், அப்போ மிட் தேவைப்படும், ரைட்? ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. ஸோ நமக்கு பைனரி சர்ச்சில் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இங்கே டார்கெட்டுன்றதை ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம மிட்டையே டார்கெட்டாக எடுத்துப்போம். மிட் எங்கே பாயிண்ட் ஆகுதோ அதை டார்கெட்டாக வச்சுட்டு அதோட லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ பார்ப்போம், இஃப் nums of mid less than nums of mid minus 1. ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து ஹையை வந்து மூவ் பண்ணுவோம் மிட் லெஃப்ட் சைடுக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதனால் வந்து ஹையை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன்னா, நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ நமக்கு லெஃப்ட் நைபர் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னும் போது ரைட் நைபரை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹையை வந்து மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இல்லை அப்படின்னும் போது எல்ஸ் இஃப்
nums of m mid வந்து less than nums of m plus 1 1 so wait a minute 1 right அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லோ வந்து மூவ் பண்ணும் எதுக்காக ரைட் சைடா ரைட் ஸோ லோ இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 ரைட் ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னும் போது நம்ம வந்து அப்போ நம்மளோட மிட் வந்து லெஃப்ட் நைபரோட ரைட் நைபரோட கிரேட்டரா இருக்கு அதுதான் பீக் எலமெண்ட் அப்படின்றது தான் வேல்யூ ஸோ நம்ம லாஜிக் பார்ப்போம் ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்கோம் இனிஷியலி லோ வந்து 0 ஹை வந்து 3 ஸோ நமக்கு மிட் கேல்குலேட் ஆகி எம் இஸ் ஈக்குவல் டு 1 மிட் வந்து 1 ஸோ கரண்ட்டாக 2 பாயிண்ட் பண்ணியிருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம லெஃப்ட்டை செக் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து மிட் வந்து 1னால நமக்கு கிரேட்டர் தென் 0 ஸோ இந்த கண்டிஷன் ஓகே ஸோ நம்ஸ் ஆஃப் 1 லெஸ் தென் அதோட லெஃப்ட் ரைட் எம் மைனஸ் 1 ஸோ நம்ஸ் ஆஃப் 1 போது 2 ரிட்டர்ன் ஆகும் லெஸ் தென் 1 ஸோ நம்மளோட மிட் வந்து பெருசாக இருக்குது ஸோ இங்கே போகாது ரைட் ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும் ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளோட மிட் வந்து லென்த்துக்குள்ளே தான் இருக்குது அதாவது 3க்குள்ளே தான் இருக்குது நெக்ஸ்ட் கண்டிஷன் ஸோ செக் பண்ணும்போது நம்ஸ் ஆஃப் 1 அதாவது மிட் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் மிட் ப்ளஸ் 1 ஸோ 2 லெஸ் தென் 3 ஆமாம் அப்போது இங்கே ஃபெயில் ஆகுது அதாவது நமக்கு இங்கே வந்து ரைட் வந்து கிரேட்டராக இருக்குது அப்போ நம்மளோட மிட் கரண்ட் வந்து பீக் எலமெண்ட் கிடையாது ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்மளோட லோவை மூவ் பண்ணணும் அதனால மிட் ப்ளஸ் 1 ஸோ எல் வந்து 2 ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 3 அப்போ மிட் கேல்குலேட் ஆகி 2ன்னு வரும் ஸோ 2னும் போது மிட்டும் லோவும் இண்டெக்ஸ் 2 அரே அதாவது 3 வந்து பாயிண்ட் பண்ணி நிற்கும் ஸோ ரைட் 2 கிரேட்டர் தென் 0 ஸோ நம்ஸ் ஆஃப் 2 லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் எம் மைனஸ் 1 ஸோ அதாவது லெஃப்ட்டை செக் பண்ணணும் ஸோ லெஃப்ட்டை செக் பண்ணும்போது எம் நம்மளோட மிட் வந்து கிரேட்டர் ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது ஸோ நம்ம மிட் வந்து கிரேட்டராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கும் அதாவது லெஃப்ட் நைபர் செக் பண்ணுறதுக்காக ரைட் ஸோ 2 வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் 3 ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும் நம்ஸ் ஆஃப் எம் அதாவது 3 லெஸ் தென் 1 ஸோ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகி நம்மளோட ரைட் வந்து லெஸ்ஸாக இருக்குது மிட்டோடன்னும் போது நம்மளோட மிட்டு அதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் நம்மளோட பீக் எலமெண்ட் ஆஸ் 2 அதாவது இண்டெக்ஸ் அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் லாஜிக் ரைட் ஸோ லாஜிக் பார்த்தாச்சு இப்போ நம்ம கோட் ரன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ எரர் வருது என்னன்னு பார்ப்போம் ஸோ நான் இங்கே என்ன டேட்டா டைப்னு சொல்ல ஸோ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம் ஓகே மிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரைட் ஸோ டீபக்கிங் ரொம்ப முக்கியம் கோடிங்கில் வேற எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கெல்லாம் எங்கெங்க நம்ம எம்னு யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே மிட்டுன்னு கொடுக்கணும் ஐ திங்க் வேற எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட் ஸோ நமக்கு எதுவும் பீக் எலமெண்ட் இல்லைன்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ இப்போ பார்ப்போம் எஸ் நம்மளோட டெஸ்ட் கேஸ் 2 பாஸ் ஆயிடுச்சு ஸோ சப்மிட் கொடுத்து பார்ப்போம் ஸோ திங்க் சப்மிட் ஆயிடுச்சு எஸ்
ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணி திருப்பி பாருங்கள். ஸோ கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்ததுன்னா queries இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரைட் ஃப்ரம் அவர் மெட்டா ஃப்ளேம் உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் தரும். ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் டிஎஸ்ஏ அண்ட் மோர் அப்டேட்ஸ். சேனலோட கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், அங்கே நாங்கள் அப்டேட்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ.